கர்த்தரை எல்லா காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன். அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும். என்னோடு கூட கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள். நாம் ஒருமித்து அவர் நாமத்தை கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். அவர் மேல் நம்பிக்கையாயிருக்கிற மனுஷன் பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. பிரியமானவர்களே, நாம் நம்முடைய மீறுதல்களையும் பாவங்களையும் கடவுள் முன்னிலையில் அறிக்கை செய்வோம். ஒருவேளை நமக்கு பாவம் இல்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாவோம். நமக்குள் உண்மை இல்லை. நாம் நம்முடைய பாவங்களை கடவுளத்திலே அறிக்கை செய்தால் நம்முடைய பாவங்களை நமக்கு மன்னித்து எவ்வித அநீதமும் நீங்க நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் நம்பத்தக்கவரும் நீதிமுடையவராக இருக்கிறார். உம்மை சேவிக்கும்படி சகலவிதமான ஆசாபாசங்களையும் நீக்கி எங்கள் மனதையும் அது பரிசுத்த ஆவியினால் சுத்திகரித்திரளும். பிதாவாகிய கடவுளே, உம்முடைய பிள்ளைகளாகி எங்களுக்கு இறங்கும். தயவாய் எங்களுக்கு துணை செய்திடலும். குமாரனாகிய கடவுளே, உம்முடைய ஜனமாகி எங்களுக்கு இறங்கும். எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். பரிசுத்த ஆவியாகிய கடவுளே, எங்களுக்கு இறங்கும். சகல சத்தியத்திற்குள்ளும் தயவாய் எங்களை நடத்தியறலும். 1 முதல் 7 வரை. பழைய ஏற்பாட்டின் பக்கம் 677. தேவன் இல்லை என்று மதிக்கெட்டவன் தன் இருதயத்தில் சொல்லிக் கொள்கிறான். அவர்கள் தங்களை கெடுத்து அருவருப்பான கிரியைகளை செய்து வருகிறார்கள். நன்மை செய்கிறவன் ஒருவனும் இல்லை. தேவனை தேடுகிற உணர்வுள்ளவன் உண்டோ என்று பார்க்க கர்த்தர் பரலோகத்திலிருந்து மனுபுத்திரரை கண்ணோக்கினார். எல்லாரும் வழிவிலகி ஏகமாய் கெட்டு போனார்கள். நன்மை செய்கிறவன் இல்லை, ஒருவனாகிலும் இல்லை. அக்கிரமக்காரரில் ஒருவனுக்கும் அறிவு இல்லையோ? அப்பத்தை பட்சிக்கிறது போல என் ஜனத்தை பட்சிக்கிறார்களே. அவர்கள் கர்த்தரை தொழுது கொள்ளுகிறதில்லை. அங்கே அவர்கள் மிகவும் பயந்தார்கள். தேவன் நீதிமானுடைய சந்ததியோடே இருக்கிறாரே. சிறுமைப்பட்டவனுக்கு கர்த்தர் அடைக்கலமாய் இருக்கிறார் என்று சொல்லி நீங்கள் அவனுடைய ஆலோசனையை அலட்சியம் பண்ணினீர்கள். சேர்ந்து வாசிப்போம். சீயோனிலிருந்து இஸ்ரவேலுக்கு ரட்சிப்பு வருவதாக.
கர்த்தர் தம்முடைய ஜனத்தின் சிறையிருப்பை திருப்பும்போது யாக்கோபுக்கு களிப்பும் இஸ்ரவேலுக்கு மகிழ்ச்சியும் உண்டாகும். வாசிக்கும்படியாய் குறிக்கப்பட்டுள்ள சங்கீத பாடம் வாசித்து முடிந்தாயிற்று. அனைவரும் கடவுளை நோக்கி வேண்டிக் கொள்வோம். பக்குவப்படுத்தி அருள வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து இயேசுவின் வழியாய் வேண்டிக் கொள்ளுகிறோம். வசனங்கள் 10 முதல் 17 வரை. நீயோ என் போதகத்தை நடக்கையையும் நோக்கத்தையும் விசுவாசத்தையும் நீடிய சாந்தத்தையும் அன்பையும் பொறுமையையும் அந்தியோகியா இக்கோனியா லிஸ்திரா என்னும் பட்டணங்களில் எனக்கு உண்டான துன்பங்களையும் பாடுகளையும் நன்றாய் அறிந்திருக்கிறாய். எவ்வளவோ துன்பங்கள் போக்குகிறவர்களாயும் மோசம் போகிறவர்களாயும் இருந்து மென்மேலும் கேடுள்ளவர்களாவார்கள். நீ கற்று நிச்சயித்து கொண்டவைகளில் நிலைத்திரு. அவைகளை இன்னாரிடத்தில் கற்றாய் என்று நீ அறிந்திருக்கிறதும் அல்லாமல் கிறிஸ்து இயேசுவை பற்றும் விசுவாசத்தினாலே உன்னை இரட்சிப்புக்கேற்ற ஞானமுள்ளவனாக்கத்தக்க பரிசுத்த வேத எழுத்துக்களை நீ சிறு வயது முதல் அறிந்தவன் என்றும் உனக்கு தெரியும். வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினால் அருளப்பட்டிருக்கிறது. தேவனுடைய மனுஷன் தேறினவனாகவும் எந்த செய்வோம். பரமபிதாவே, உமது ஒரே பேரான குமாரன் மூலமாய் பரிசுத்த ஞான ஸ்நானத்தை எங்களுக்கு அருளி அதன் மூலமாய் எங்களை உம் பிள்ளைகளாக்கி பரிசுத்த ஆவியும் பாவ மன்னிப்பையும் நித்திய ஜீவரையும் நீர் அளிக்கிறீர். ஆண்டவரே, நாங்கள் உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம்.
உமது சமூகத்தில் நாங்கள் கொண்டு வந்திருக்கும் இந்த குழந்தையை தயவாய் ஏற்று உம்மை நம்பி இருக்கும் திருச்சபையின் அவயவமாக்கி இவ்வுலக வாழ்விலும் நித்திய கால பரியந்தமும் உம்முடன் ஐக்கியமுடைய பிள்ளையாய் வாழும்படியாய் வளரும்படியாய் இருக்க நீர் காத்திருளும் பிதாவே. ஆமென். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்னதாவது, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல இனத்தவரையும் சீடராக்குங்கள். பிதா, குமாரன், பரிசுத்தாவின் நாமத்திற்குள்ளாக அவர்களுக்கு திருமுழு கொடுத்து நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவற்றையும் அவர்கள் கை கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசியுங்கள். இதோ யுகமுடி பரிந்தும் சகல நாட்களிலும் உங்களுடைய கூட இருக்கிறேன் என்றார். சிறு பிள்ளைகளை குறித்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்னதாவது, சிறு பிள்ளைகள் இடத்தில் வருவதற்கு இடம் கொடுங்கள், அவர்களை தடை பண்ணாதிருங்கள். கடவுளுடைய அரசு அப்படிப்பட்டவர்களுக்குரியது. கடவுளுடைய அரசு சிறு பிள்ளை போல் ஏற்றுக்கொள்ளாதவர்கள் எவர்களும் அதில் பிரவேசிக்க மாட்டார் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன். அதன் பின் அவர் அவர்களை அணைத்து கொண்டு அவர்கள் மேல் கையை வைத்து ஆசீர்வதித்தார். ஆகையால் பிதா, குமாரன், பரிசுத்தாவின் நாமத்துக்குள்ளாக திருமுழு கொடுப்பதனால் இந்த குழந்தை ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள நாம் உதவி செய்வோம். சிலுவையில் அறையப்பட்ட ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு இந்த குழந்தை சொந்தமானவர்கள் என்ற அடையாளமாக பரிசுத்த சிலுவையின் அடையாளத்தை உங்கள் நெற்றிலும் உங்கள் மார்பிலும் பெற்றுக்கொள்ளுங்கள். இந்த குழந்தைக்கு இடப்போகிற பெயர் என்ன? ஆட்லின் ரஃபீனா ஷாலூம். நான் கேட்கிற கேள்விகளுக்கு பெற்றோர்கள், ஞான பெற்றோர்கள், நீங்கள் பதிலளிக்கும்படி அன்புடன் நான் கேட்டுக்கொள்கிறேன். நீ பிசாசையும் அவன் செய்க எல்லாவற்றையும் அவன் ஆடம் எல்லாவற்றையும் விட்டு விடுகிறாயா? வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வமுள்ள பிதாவாகிய கடவுளை விசுவாசிக்கிறாயா? இவர் பரிசுத்த ஆவியினாலே கன்னிமரியாள் துப்பத்து பிறந்து பொந்து பிலாத்துவின் காலத்தில் பாடுபட்டு சிலுவில் அறையுண்டு மரித்து அடக்கப்பட்டார் என்பதையும், பாதாளத்தில் இறங்கி 3ஆம் நாள் மரித்தோர்ந்து உயிர்த்தெழுந்து பரமண்டலத்துக்கு ஏறி சர்வமுள்ள பிதாவாகிய கடவுளின் வலது பாசரத்தில் வீற்றிருக்கிறார் என்பதையும், அவிடத்திலிருந்து உயிருள்ளோரையும் மரித்தோரையும் நியாயத்திற்கு வருவார் என்பதை விசுவாசிக்கிறீர்களா? பரிசுத்த ஆவியானவரை விசுவாசிக்கிறீர்களா? பொதுவாயிருக்கிற பரிசபையும் பரிசுத்தவானோட ஐக்கியத்தையும் பாவ மன்னிப்பையும் சரீர உச்சேதலையும் நித்திய ஜீவனையும் விசுவாசிக்கிறாயா? இப்படி விசுவாசித்து ஞானஸ்நானம் திருமுழு எடுக்க மனதாய் இருக்கிறாயா? ஆட்லின் ரஃபீனா ஷாலூம், நான் உனக்கு பிதா, குமாரன், பரிசுத்தாவின் நாமத்தினாலே ஞானஸ்நானம் கொடுக்கிறேன். உன்னை தண்ணீரினாலும் பரிசுத்தாவினாலும் இப்பொழுது மறுபடியும் பிறப்பித்து உனக்கு பாவ மன்னிப்பை கொடுத்திருக்கிறேன். நம்முடைய இயேசு கிறிஸ்துவின் பிதாவான சர்வவல்லமை நிறைந்த கடவுள் உன்னை தமது கிருபையினால் பலப்படுத்தி நித்திய ஜீவனுக்கு உன்னை வழி நடத்துவாராக. அவர் உன் போக்கையும் வரத்தையும் எதிர்கொண்டு என்றென்றைக்கும் காப்பாராக. ஆமேன். நாம் அனைவரும் கடவுள் கற்பித்த இறைவேண்டலை சொல்வோம். பரமடக்கிழங்கு பிதாவே, உடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உடைய ராஜ்யம் வருவதாக, உடைய சித்தம் பரமடத்திலே செய்யப்படுவது போல வரும். எங்களுக்கு விதமாய் குற்றத்தினால் மன்னிக்கிறது போல எங்கள் பாவ குற்றங்களை எங்கள் மன்னியும். எங்களை சோதனைப்படாமல் தீமை ரட்சித்தள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்னென்றுள்ளே சுவாமி. ஆமேன். கடவுளின் சமாதானம் உங்கள் அனைவரோடும், குறிப்பாக திருமுழுக்களை இணைத்திருக்கிற அருமையான ஷாலோம் அவர்களோடும் இன்னும் என்றும் சதாக்கால நிலை பெற்று வழித்தி காப்பதாக. ஆமேன். ஞானத்தாய் தகப்பன்மாராகிய கிறிஸ்தவ சிநேகிதர்களே, இந்த குழந்தை பிதா, குமாரன், பரிசுத்தாவின் நாமத்திலே
ஞானஸ்நானம் இப்போது கொடுக்கப்பட்டிருக்கு நீங்களே சாட்சிகள். இதன்றி நீங்கள் இந்த குழந்தைக்கு செய்ய வேண்டிய காரியங்களை கவனித்துக் கொள்ளுங்கள். முதலாவது ஞானஸ்நானத்தினால் இப்போது கிறிஸ்துவானோடு இணைக்கப்பட்ட இந்த குழந்தை அவருடன் இணைந்து வாழ்ந்து வளரும்படி நீங்கள் கருத்துடன் ஜெபம் பண்ண வேண்டும். இரண்டாவது, இயேசு கிறிஸ்து நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படி உபதேசியுங்கள் என்று சொல்லி இருக்கிறபடியால் இந்த குழந்தை கிறிஸ்தவ மார்க்கத்தின் முக்கிய உபதேசங்களை கற்றுக்கொண்டு அவற்றுக்கு ஏற்றபடி நடந்து வர நீங்கள் இவர்களுடைய பெற்றோர்களோடு இணைந்து கவலைப்பட வேண்டும். கடைசியாக, ஒருவேளை இந்த குழந்தை புத்தி அறியாததற்கு முன் தாய் தகப்பன்மார் கர்த்தருக்குள் நித்திரை அடைந்தால் இந்த குழந்தை பக்தியுள்ள பிள்ளையாய் வளரும்படியாக நீங்கள் கூடிய மட்டும் பிரயாசப்பட வேண்டும். இதை நிறைவேற்றும்படியாக பிதாவாகிய கடவுள் உங்களுக்கு உதவி செய்வாராக. உங்கள் அனைவருக்கும் தேவ சமாதானம் உண்டாயிருப்பதாக. ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். அருளுரைக்கு ஆயத்தமாகவும் சபையார் கீர்த்தனை 206. ஜபசிந்தை எனில் தாரும் தேவா, என்னை அபயம் என்று உனக்கு கையளித்தேன். சிந்தை எனில் தாரும் தேவா, தேக்கடவோடு போசிய நல்லாக்கமேனில் தந்து ஏற்றம் எனில் தாரும் தேவா. உண்மை மனதோடு
பின்பதாக எழுதப்படுகிற நூலும் வேறு. 90 ஆண்டுகளை பின்பதாக எபேசுவிலே யோவானுடைய சீடர்கள், அவருடைய பாரம்பரியத்தில் வருகின்ற மக்கள் எழுதுகின்ற ஒரு சுவிசேஷர் வந்திருந்தார், கேரளாவை சேர்ந்தவர். அப்பொழுதே அவர் வயது அதிகம் அவருக்கு. டாக்டர் ராதாகிருஷ்ணனுடைய உறவினர். முன்பு தன்னுடைய மாமாவான அன்றைய நாடினுடைய குடியரசுத் தலைவரை பார்த்து, கடவுளை நான் தேடுகிறேன், எங்கும் எனக்கு பிடிமானம் வரவில்லை. அப்போ சொன்னாரா, நீ அந்த நூலை படி, இந்த நூலை படி, அந்த நூலை படி, அந்த நூலை படின்னு சொல்லி இப்படி படித்து விட்டு பின்பு சென்று எபிரேயரை போல, எபிரேயரும் யோவானும் ஏறத்தாழ ஒரே வகையான நூல்கள், ஆன்மீக உபதேசங்கள், உபன்யாசங்கள். இது ஒரு எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன். இந்த மார்க்கு அடிப்படையான, ஆகவே சொல்லுவார்கள், எளிமையான மக்களுக்கு இயேசுவை சொல்ல வேண்டும் என்றால் மார்க்கு சுவிசேஷத்தை கொடுங்கள், பண்டிதர்களுக்கு இயேசுவை சொல்ல வேண்டும் என்றால் யோவானை கொடுங்கள். எங்கு சென்றாலும் வரவேற்பு, மக்களிடையே வரவேற்பு எங்கு சென்றாலும். ஏனென்றால் பரிசுத்த பீடத்தை விட்டு இறங்கி தெருவுக்கு போனார். தெருவுக்கு சென்று வருகிற பொழுது இயேசுவை கொலை செய்ய வேண்டும் என்று பரிசேயர் எரோதியரும், 2 பேரும் ஜென்ம விரோதி. எரோதியர் ரோம அரசாங்கத்தோட கூட அலையன்ஸில் இருக்கிறவங்க. அதில் தொடவே கூட பரிசேயர்னாலே பியூர் கான்செப்ட். ஏசு ஜப ஆலயம் அங்கே தான் வரும். ஏசு ஜப ஆலயங்களை விட்டு அதெல்லாம் வெளியே போயிட்டு, அதுக்கப்புறம் ஜப ஆலயத்துக்கு வரவே இல்லை. அவர் ஜப ஆலயத்தை விட்டு கடற்கரையை போய் படகுல உட்காந்துடுறார். மக்கள் எல்லாம் அங்கே போகிறார்கள். ஆலயங்கள், ஜப ஆலயங்கள் காலியாக போயிட்டு, பெரும் பிரச்சனை, எதிர்ப்பு அதிகமாகிறது. ஏன் இப்படி தீர்க்கமான எதிர்ப்பு இயேசுவுக்கு? நல்லதானே செய்யறார், கடவுளை தானே சொல்லுகிறார். அப்படி என்றால் இயேசுவின் பணி தோல்வியுற்றதா? எளிய மக்களை எளிதாக கன்வின்ஸ் பண்ணலாம், எளிதாக கூட்டுறலாம், ஒண்ணுமே இல்லாத வானம் வந்துடுவான். அந்த மாதிரி இயேசு இலகுவான பணி செய்கிறாரா? உண்மையில அப்பனா இயேசுவின் பணி தோல்வி அடைந்ததா? பெனட்ரேட் பண்ண முடிய இடங்கள் அவர்களை விதைக்கிறவன் ஒருவன் விதையை விதைக்க புறப்பட்டான். இயேசு சொல்லுகின்ற பதில் சமுதாயத்திற்கு அன்றைக்கு, சில விதை பாதையிலே விழுகிறது, சில விதை பாறையிலே விழுகிறது, சில விதை வேலியிலே விழுகிறது, சில விதை நல்ல நிலத்திலே விழுகிறது. பாதையிலே விழுந்த விதைகள் மிதியொண்டு ஒன்றுமில்லாமல் போகிறது. பாறையிலே விழுந்த விதை சூரியனாலே தீந்து போயிற்று, வெப்பத்தாலே, வாழ்வின் வெப்பத்தாலே தீர்ந்து போயிற்று. வெயிலிலே விழுந்த விதைகள் வாழ்வின் நெருக்கத்தாலே ஒன்றுமில்லாமல் போயிற்று. நிலத்தில் விழுந்தவையோ வேர் பற்றி வளர்ந்து கனி தந்தது என்று சொல்லுவார். அப்ப நாம படிக்கும்போது என்ன நினைப்போம்னாக்க, செய்தி, சில விதைகள் வேண்டுமென்றால் பாதையில விழலாம், சில விதைகள் வேண்டுமென்றால் பாறையில விழலாம், சில விதைகள் வேண்டும் வேலியில விழலாம். ஆனால் விதைகள் நல்ல நிலத்தில் தான் விழுகிறது. அது வேர் பற்றி கடவுளின் செயல்பாட்டை தடுக்க முடியாது. சரி, அவர் என்ன, ஆகவே எப்படியெல்லாம் புரிந்து கொள்ள முடியும் என்பதுதான் நமக்கு கொடுக்கப்படுகின்ற சவால். திருமறையை ஆழ்ந்து படியுங்கள், திருமறையை கூர்ந்து கவனியுங்கள், திருமறை சொல்லுகின்ற செய்திகளை யோசித்து பாருங்கள். அப்பொழுது மேலோட்டமாய் புலப்படாதவையெல்லாம் ஆழமாய் பார்க்கிற பொழுது புலப்பட ஆரம்பிக்கும். அப்பொழுது ஆழ்ந்த ஆன்மீக தெளிவு உங்களுக்கு ஏற்படும் என்று கூறுகின்ற நிலைமைகள். இன்றைக்கு வாசி கேட்கிற பதில் என்ன சொல்லுகிறது திருமறையிலே?
நன்றியோடு நான் துதி பாடுவேன் எங்கள் இயேசுராஜனே. எனக்காய் நீ செய்திட்ட நன்மைக்காய் என்றும் நான் பொழிந்திடுவேன். வரும் காலம் முழுவதும் உம் கிருபை வரங்கள் பொழியாய் என்றும் நன்றி கூறுவேன் நான். மன்பதாய் சேர்ந்தால் ஆணை துணை காப்பார் ஆசை கொள்ளி மனமே. பூலோகத்தாரும் மேலோக மகர் வாழ்வி புகுவாய் நீ மனமே. அதை பூண்டு கொண்டால் தான் நாம் எல்லோரும் ஆண்டவரை நோக்கி வேண்டிக் கொள்வோமாக. எங்கள் பரமபிதாவாகிய கடவுளே, நீர் உம்முடைய அளவில்லாத இரக்கத்தின்படி உமது திருவசனத்தை எங்களுக்கு தந்து அதை கொண்டு இவ்விடத்தில் உமது திருச்சபை சேர்த்து வருகிற உமது தயவுக்காக நாங்கள் உம்மை நன்றியுடன் ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, உமது வசனத்தை நாங்கள் நன்றியுள்ள மனதோடு ஏற்றுக்கொண்டு அதன்படியே நடந்து நாளுக்கு நாள் விசுவாசத்திலும் நம்பிக்கையிலும் அன்பிலும் விருத்தியாகி கடைசியிலே நித்தியானந்த பாக்கியம் அடையும்படி உமது பரிசுத்த ஆவி எங்களுக்கு தந்திரள வேண்டும் என்று உம்மோடும் பரிசுத்த ஆவியோடும் ஒருமைப்பாட்டு ஜீவித்து ஆண்டு வருகிற இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் ஆதி அந்தமில்லாத ஏகமே கடவுளாகிய உம்மை தாழ்மையாய் வேண்டிக் கொள்ளுகிறோம். பிதாவே. ஆண்டவர் உன்னை ஆசியாக. ஆண்டவர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானத்தை